குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு உச்சம் பெற்ற குருவாக பார்க்க போகிறார். குருவுக்கு 11ஆம் பார்வைலாம் கிடையாது. 5, 7, 9 உச்சித பார்வை.
இருந்தாலும் குரு தானே. லாபஸ்தானத்தில் அருமையான உத்தியோகம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் உட்காண்ட்ருக்கேன் சார், நைட்டு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், அப்போ கூட என்னுடைய ஜாபில் ரிக்கக்னேஷன் கிடைக்கல. ஏன்னா பணம் கூட எனக்கு முக்கியம் இல்லை சார், ரிக்கக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக அமையும். இதை எல்லாத்த விட ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாட்டில் போய் படிக்கலாமா சார்? போகலாம்ல, எனக்கு விசா கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். நான் அங்கே போய் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கட்டுமா சார்? இல்லைனா வேலை பண்ணிக்கிட்டே படிக்கலாமா சார்? எப்படி வேணாலும் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணு ஆகும். ரொம்ப நாளாக இந்த கல்யாணம் தடைப்பட்டது இல்லையா, நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாதோஷம் அப்படின்னு வகை வகையாக எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லி உங்களுக்கு நிறைய தடைகள் தடங்கல்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை வரும், கெட்டி மேளம் கொட்டும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும், நல்ல சத்சந்தானம், பேர் சொல்ல ஒரு பிள்ளை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட குரூப் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கும். நான் அமெரிக்கா போக முடியுமா சார்? சார் அவர் தான் எல்லாரையுமே வெளியே அனுப்பிச்சிட்ருக்காரு, இந்த நேரத்தில் எனக்கு போய் அமெரிக்கா கிடைக்குமா சார்? அப்படியே நான் போனாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா சார்? உழைக்க தெரிந்தால் எங்கே வேணாலும் பிழைக்கலாம். தமிழனுக்கு உழைக்க தெரியும், அவன் எங்கே வேணாலும் பிழைச்சிக்குவான். இது இன்றைக்கி இந்த ஒரு டோர் மூடி இருக்குது அமெரிக்கா அப்படின்னா, அடுத்த நாடு நமக்கு இருக்குது. அதுதான் குரு பார்வை. அந்த குரு பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எதற்காக அப்படின்னா, ஆலங்குடி குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நான் வெறுமனை போனேன் சார், ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்தேன், நான் பூஜை பண்ணேன் அப்படின்னா மந்திரமா பண்ண முடியும்? சில தானங்களும் தர்மங்களும் அந்த கோவிலில் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் மஞ்சள் வஸ்திர தானம். அந்த மஞ்சள் வஸ்திர தானம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா, அந்த பால் தானம் செஞ்சிங்கன்னா, அதுவும் பசும் பால் நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் உங்கள் கைக்கு மேலே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் 2 வீலரில் போகிறேன் சார், 4 வீலரில் போகிறேன் சார், நான் அவனை நம்புகிறேன் இவனை நம்புகிறேன். அதே மாதிரி பிஸ்னஸில் நான் நிறைய லோன் வாங்கி கடன் வாங்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணேன் சார், அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற தொழிலில் தாராளமாக கடன் வாங்கி பண்ணுங்கள், அடுத்தவனை நம்பி பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், லவ்வபிள் பர்சன், எல்லாரும் லவ் பண்ணி வாழ்க்கையில் ஒரு மாதிரி இழந்துருவீங்க, அன்புக்கு அடிமையாகிடுவீங்க. அன்பாக இருங்க சார், ஆனால் அடிமையாக இருக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ரிஷபத்துக்கு அருமையான காலம், கடன் தீரும், மருத்துவ செலவு குறையும், நீங்கள் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்ட வேண்டிய நேரமாக இருக்கும், உழைப்பு உயர்வை தரும். இப்படி நான் நிறைய சுபபலன் சொல்லிகிட்டே போகலாம். வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் சரியானபடி முடிவு செய்யுங்க. ஆலங்குடி போயிட்டு வாங்க. வெற்றி ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.